ஹா, என் வேலைதான் இங்கு முக்கியமானது. இந்த பெரிய குளிருக்கு தேவையான உறவை நான் சேகரித்து விட்டேன். ஹா, என் வேலைதான் இங்கு முக்கியமானது. இந்த பெரிய குளிருக்கு தேவையான உணவை நான் சேகரித்து விட்டேன். ஹே தேனி, நீயோ சில துளி தேன் மட்டும்தான் சேர்க்கிறாய். அது ஒரு நாள் கூட தாங்காது. என் கொட்டை குவியலை பார். உன் வேலை மிக மிகச் சிறியது. சிறிய விஷயம் என்று எதையும் குறைத்து மதிப்பிடாதே. ஒவ்வொரு சிறு துளியும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஐயோ, இவ்வளவு பனியா? என் மொத்த கொட்டைகளும் எங்கே இருக்கின்றன என்றே தெரியவில்லை. குளிரில் என்னால் வெளியே போகவும் முடியவில்லை. பசியால் மயக்கம் வருகிறது. வருந்தாதே அனில், நீ எவ்வளவு பெரிய கொட்டை சேமித்தாலும் இந்த பனி உன்னை வீழ்த்தி விட்டது. இதோ இந்த சிறிய தேன் துளியை சாப்பிடு. இது உனக்கு சூட்டையும் உடனடி சக்தியையும் கொடுக்கும். ஆஹா, இது எவ்வளவு சக்தி வாய்ந்தது! நான் உன்னை சிறியவள் என்று கேலி செய்தேன். என்னை மன்னித்து விடு தேனி. இந்த சிறிய துளி தேன் இன்று என் உயிரை காப்பாற்றிவிட்டது. ஐயோ, வசந்த காலம் தொடங்கிவிட்டது. நாங்கள் நிறைய மகரந்தம் சேகரிக்க வேண்டும். ஆனால் இந்த பெரிய முள்கொடி ஓடை நீரை அடைக்கிறதே. இந்த நீர் இல்லாவிட்டால் தேன் கூட்டை குளிர்ச்சியாக வைக்கவோ தேன் தயாரிக்கவோ முடியாது. அந்த கொடி மிகவும் தடிமனாக இருக்கிறது. நம்மால் அதை வெட்ட முடியாது. கவலைப்படாதே என் நண்பனே. சிறிய துளி தேன் என் உயிரை காப்பாற்றியது. இப்போது என் பெரிய பலம் உனக்காக உதவட்டும். முடிந்தது. இங்கிருந்து நீங்கள் நீரை எடுக்கலாம். நன்றி அனில், இன்று உன் பெரிய பலம் எங்களை காப்பாற்றியது. நீ உதவ முன் வந்திருக்காவிட்டால் எங்கள் தேன் கூண்டே அழிந்திருக்கும். நான் செய்த உதவி பெரிதாக இருக்கலாம், ஆனால் நீ செய்த மகரந்த சேர்க்கை இல்லாவிட்டால் இந்த காடே வாடிவிடும். நம் வேலைகள் வெவ்வேறு, ஆனால் இரண்டும் முக்கியமானவை. உண்மைதான் அன்பா. அன்று முதல் அணிலும் தேனியும் சிறந்த நண்பர்களாக வாழ்ந்தனர். சிறிய உதவிக்கும் பெரிய உதவிக்கும் மதிப்பு உண்டு என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர்.